Hello students, நாம இன்னைக்கு chapter 3 understanding quadrilaterals ல example 1 and example 2 பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் ஒரு பாலிகன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரெகுலர் பாலிகன் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த ரெகுலர் பாலிகன்ல இருந்து ஒரு எக்ஸ்டீரியராக ஒரு லைன் செக்மெண்ட் நம்மளுக்கு வந்து அந்த பாலிகன்ல ஜாயின் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் அந்த பாலிகனுக்கும் இடையே இருக்கிற ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, ஸோ நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த பாலிகனுக்கு உள்ள ஆங்கிள்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணீங்க, யூஸ்வலாக நம்ம ட்ரா பண்ணுவோம், உள்ளே தான் ட்ரா பண்ணுவோம், ரைட்டு. ஒரு பாலிகனுக்கு உள்ளே நீங்கள் ஆங்கிளை ட்ரா பண்ணிங்கன்னா அது இன்டீரியர் ஆங்கிள். அதே அந்த பாலிகனில் ஒரு லைன் எக்ஸ்டெண்டட் லைன் வெளியில் வந்து அது வந்து அந்த பாலிகன் கூட ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது, வெளியில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்க ஆங்கிள்ஸ்க்கு பேர் தான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நம்ம ஜென்ரலாக எப்போ உள்ள நம்ம போடுவோம், அது வந்து இன்டீரியர் ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம sum of all exterior angle. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த பாலிகனுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சைட்ஸ் இருக்கு, 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ sum of all exterior angles, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 360 டிகிரி. ஓகே, சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன். ஒரு பாலிகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னு வரணும், 360 டிகிரின்னு வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ இந்த எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக, ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ப்ளஸ் இந்த இடத்துல 90 டிகிரி, ப்ளஸ் இங்கே வந்து 50 டிகிரி, ப்ளஸ் இங்கே 110 டிகிரி. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். இந்த எல்லா சம்மை விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் 360 டிகிரி. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 90 ப்ளஸ் 50 ப்ளஸ் 110. ஸோ 90 ப்ளஸ் 50 பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 0 0, 9 ப்ளஸ் 5 14. ஸோ இந்த வேல்யூ கூட திருப்பி 110 ஆட் பண்ணிக்கோங்க. 0 ப்ளஸ் 0 0, 4 ப்ளஸ் 1 5, 1 ப்ளஸ் 1 2. ஸோ அப்போ இங்கே 250 வருது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், 250 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ எக்ஸ் வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைட், வேல்யூஸ்லாம் ஒரு சைட் வச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 250 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 360 minus 250, 0 minus 0 0, 6 minus 5 1, 3 minus 2 1. ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 110 டிகிரி, இதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. உங்களுக்கு வேணும்னா திருப்பி இந்த எக்ஸ் கூட இந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு என்ன வரும், 360 டிகிரி வரும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா find the number of sides of a regular polygon whose each exterior angle has a measure of 45 degree. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பாலிகன் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பாலிகன்னா என்ன, ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கும், ரைட்டு. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாலிகன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட அதில் ஈக்குவலாக நம்ம சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கும், ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல் வேல்யூஸில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெகுலர் பாலிகன் எத்தனை சைடு எத்தனை ஆங்கிள்லாம் கொடுக்கல, ஆனால் அது ரெகுலர் பாலிகன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹிண்ட்டையும் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன, நம்மளுக்கே 360 டிகிரின்னு தெரியும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளமில் measure of each exterior angle கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்தாச்சு, ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் கொடுத்தாச்சு. நம்ம ஈஸியாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், நம்பர் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது,
sum of exterior angle divided by measure of each exterior angle. So 360 divided by 45 போட்டோம்னா நம்ம number of exterior angles என்னன்னு find out பண்ணிடலாம். ஸோ அப்போ இது 5 tablesல apply பண்ணலாம். 9 5s are 45, 7 5s are 35, அதுக்கப்புறம் ஒரு 1 balance வரும், 1 0 அப்படின்றது 10, 5 2s are 10. அப்புறம் 9 tables apply பண்ணலாம். 9 1s are 9, 9 8s are 72, 8 by 1 வந்து 8. ஸோ அப்போ number of exterior angles 8ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ number of sides என்ன? Number of sides of a regular polygon இங்க என்ன வரும்? அதுவும் 8 தான். ஏன்னா ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு பாலிகன் எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லலாம், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் சைட்ஸ் எத்தனை? 3 சைட்ஸ். ஆங்கிள்ஸ் எத்தனை? 3 ஆங்கிள்ஸ். அது இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும். இப்போ எக்ஸ்டீரியராக இருக்குன்னா இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், ரைட்? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் வந்து நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸாக இருக்கும் ஒவ்வொரு பாலிகன்லேயும். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ரெகுலர் பாலிகனும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவும் என்னது தான்? 8. ஸோ இங்கே இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.